வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய டிரான்சிட் நடக்கும்போது மந்தோட பிகினிங்கில் 3rd ஆஃப் அக்டோபர் புதன் உச்சத்திலிருந்து அப்படியே அடுத்த வீடு துலாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 9th ஆஃப் அக்டோபர் சுக்கிரன் கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைவார், நீச்சபங்க ராஜயோகமும் அடைவார், கன்னி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். செவ்வாயும் உங்களுக்கு வந்து உடனே டிரான்சிட் நடக்குது. ஸோ செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த் எண்டில் 27th பார்த்திங்கன்னா செவ்வாயும் வந்து விருச்சிகத்துக்கு போகும். புதன் மறுபடியும் ஒரு டிரான்சிட் 24th அக்டோபரில் மூவ் பண்ணுவார். சூரியன் வந்து 17 அக்டோபர். குரு அட்வான்ஸ் டிரான்சிட், இந்த முறை அதிசார பயிற்சியாக குரு வந்து கடகத்துக்கு வந்துடுறார் அக்டோபர் 19. ஸோ நிறைய டிரான்சிஷன் வந்து இந்த மந்த் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக தெரியுது. அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குன்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் சேனலில் போய் அதை வந்து வியூ பண்ண முடியும். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட பகிர்ந்துங்க. இப்போ நம்ம டீட்டெயிலாக அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல நியூஸ் தான். ஏன்னா நான் எப்படி சொல்ல போகிறேன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 7th ஹவுஸில் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்தை உங்கள் ராசியே பார்வையிடுறார். இது வந்து உங்களுக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். ஓரளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துரும். சனி வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன ப்ளஸ்னால், நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கரியர் அண்ட் ஜாப் அண்ட் பிஸ்னஸில் நிறைய இந்த விட்டக்குறை தொட்டக்குறை பழசெல்லாம் ட்ரை பண்ணி நடக்கலை, அது எல்லாத்தையும் எப்படியாவது நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மறுபடியும் அந்த செவ்வாய் கொடுக்கும். ஸோ செவ்வாயுடைய ஒரு பார்வையே இவ்வளோ பலமாக இருந்தாலும் கூட குரு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நம்ம பார்க்கணும். ஸோ ஜூபிட்டருடைய டிரான்சிஷன் வந்து அக்டோபரில் வந்து 19th நடக்க போகுது. இந்த குரு அதிசார பேச்சா எக்ஸால்ட் ஆகிடுவார், உச்சமடைவார். உச்சமடைறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கு வந்து ஸ்கொயரில் வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு 4th ஹவுஸில் குரு வந்து உச்சமடையும், 4ஆம் இடம். அப்போ 4ஆம் இடத்துல வந்து குரு உச்சத்துக்கு வந்தார்னா ஒரு யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ஹம்ச யோகம் அப்படிங்கிற யோகத்தை அதை ஆக்டிவேட் பண்ணும். ரொம்ப நாள் இருக்காது, இருந்தாலும் அந்த குறுகிய காலத்தில் என்னெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பண்ணிக்கலாம். சனி மீதும் குரு பார்வையை பதிச்சிருவார். இதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக தான் தெரியுது. ஸோ மேஷம் கிட்டத்தட்ட செவ்வாய், அந்த பக்கம் குரு, சனி, இந்த 3 கிரகத்துடைய தன்மையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இது வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணும். மற்ற சப்போர்ட்டிங் பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் வந்து உங்களுக்கு அக்டோபரில் வந்து 17th அன்னைக்கு உங்களுக்கு நீச்சம் அடைகிறார். ஸோ 7th ஹவுஸ்க்கு சூரியன் வரும். அதே இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் எல்லாம் ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும். பட் 27th வந்து செவ்வாய் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிட்டோம். மறுபடியும் புதன் 24th மூவ் பண்ணும். சுக்கிரன் வந்து ஸ்கோர் நீச்சம் தான். இந்த மாதம் சுக்கிரனுடைய வலிமை வந்து பெருசாக இல்லை மேஷத்துக்கு, பட் அது பெரிய மைனஸ் இல்லை. ஸோ ஓவராலாக நம்ம வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். வேலை விஷயத்தில் ஏதோ ஒரு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், இப்போ கிடைக்கும், இதோ அப்போ கிடைக்கும், இது இப்போ கிடைச்சிரும், இதோ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன், இதோ நடந்துடும், இதோ இப்போ சொல்கிறேன், இதோ அப்போ சொல்கிறேன், இதோ கூப்பிடுறேன், இந்த மாதிரி நிறைய அந்த ஒரு மாதிரி டல் பீரியடாக ஃபேஸ் பண்ணி ஒன்றுமே இல்லை, ஒரு வேலையே இல்லை, இந்த வேலையை திருப்தி இல்லை, சேஞ்ச் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ரொப்போசல், ஒரு ப்ராஜெக்ட், ஒரு லாபமே இல்லை, பதவி கிடைக்கும்னு நினச்சேன், இந்த மாதிரி நிறைய புலம்பலுக்கு அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட்ஸை வந்து எப்படியும் சேஞ்ச் பண்ணோம். நீங்கள் போட்ட முயற்சி வீணாகாது சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்களோ உங்கள் விதிப்படி இல்லைனாலும் கூட அந்த முயற்சிக்கு ஒரு பலன் தரும். அந்த மாதிரி இந்த முறை நீங்கள் போட்ட முயற்சிக்கு ஒரு பலன் வந்து கொடுக்க போது, அது கொடுக்குற நேரம் உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வந்துடும். இது முதல் பாயிண்ட். அடுத்தது வந்து இந்த ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுக்குள்ள பர்டிகுலர் பிளான் வந்து சுக்கிரன் தான். இப்போ சுக்கிரன் வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவோட கன்ஜெக்ஷனாக இருந்ததும் ஃபேவராக இல்லை. இப்போ நீச்சம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சாலும் அது 100% சப்போர்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த மேரேஜ் ப்ரொபோசல்ஸு ஃபேமிலி லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் போகும். இன்னும் சொல்லப்போனால் அந்த 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 ஒரு நல்ல மனநிலை அப்படிங்கிறத கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டு தான். ஸோ அதனால் அதில் ரொம்ப சீரியஸாக எதையும் போட்டு பண்ணிக்க வேண்டாம். அண்டு ஃபேமிலி லைஃப்பில் கூட நிறைய பேர் நிறைய குழப்பம், வருத்தம், கோபம், பல தரப்பட்ட உணர்வுகள் திடீர்னு வரும், மாறும், மூட் ஸ்விங்ஸ் நிறைய தெரியும். அதை எதையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு குறுகிய காலம்தான், அது அப்படியே டக்குன்னு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதம் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதத்தை ஜஸ்ட் நீங்கள் கடந்து போயிடலான்றது தான் என்னோட கருத்து. இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த முறை மேஷம் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா புதன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஆகும். புத்திக்கு வந்து புதன், அபார ஆற்றலுக்கு வந்து செவ்வாய், புத்தியும் சேர்ந்து ஆற்றலும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அதிகமாக கொடுக்கும். அதெல்லாம் குருவும் உச்சமடைறதுனால அக்டோபர் 19th இன்னும் ஃபேவராக இருக்குது.
மாணவர்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், பிளானிங், மைக்ரேஷன் அண்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது பர்டிகுலராக, ஸோ ஒரு கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ண, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குற நேரமாக தெரியுது. இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மேஷ ராசியை சேர்ந்த பெண்களுக்கு ரொம்ப சுமாரான ஒரு பலன் தான். இன்னும் சொல்ல போனால் என்ன தான் உருகி உழைச்சி சின்சியராக பிளான் பண்ணி ஃபேமிலி எல்லாரை பற்றியும் டேக் கேர் பண்ணி அவங்களுக்காக மெனக்கெட்டு வேலை செஞ்சு பிளான் கொடுத்து எல்லாம் சப்போர்ட் பண்ணாலுமே பாராட்ட மாட்டாங்க. பாராட்டத்தை விட கொஞ்சம் உங்களுக்கு திடீர்னு குறையும் சொல்லலாம், திட்டலாம், அவங்களை குறை சொல்லலாம். பெருசுப்படுத்திக்காமல் போயிட்டா நல்லது. ஏன்னா சுக்கிரன் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷனை இருந்து அக்டோபர் 9 அன்னைக்கு அது வந்து ரிலீவ் ஆனாலும் கூட மறுபடியும் அகெயின் அது நீச்சம் அடையும். வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளை யாரும் கவனிக்கல, நம்மளை யாரும் மதிக்கலை, நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கோம் அப்படி இருக்குன்னு புலம்ப வேண்டாம். இந்த மாதம் அப்படி இருக்குது, அது நகர்ந்தால் அது நல்லாயிடும். ஸோ பெண்களுக்கு குறிப்பாக நான் அது சொல்ல விரும்புகிறேன். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆரோக்கியம். ஹெல்த் ஏதாவது பாதிக்குமா மேஷ ராசி? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தான், எல்லா மாதமும் நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மேஷம் 7 சனி அங்கே போயிட்டுருக்கு. அது வக்ரமாக இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் 12th ஹவுஸில் தான் இருக்கும். அந்த வக்ரமானதுனால என்னென்னா கரியர் அண்ட் ஜாப்க்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பட் அது நல்லது செஞ்சிடும், உங்களுக்கு நோய் தராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. மெயினாக ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. ஓவர்சீ பண்ணாலும் சரி, லோக்கல் டொமஸ்டிக் நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் காரில் போனாலும் சரி, பஸ்ஸு, சைக்கிள், 2 வீலர், நடந்து போனாலும் சரி, பயணம் அப்படின்னு ஒன்று வருது. அந்த பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கூடுதல் விழிப்புணர்வாக இருங்க, பள்ளமேடு பார்த்து போங்க, வேகம் குறையுங்க, எதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இருந்துட்டால் நல்லது. ஏன்னா அந்த பயணத்தில் தான் சனி உட்காந்துருக்கார் 12th ஹவுஸில். எங்கேயோ ஒரு பயணம் இருக்குது, அந்த பயணத்தை சனி இருக்காருன்னா அங்கே சோதிக்கிறார். அந்த சாப்பாடு சரியாக கிடைக்கல, காலில் ஏதோ தெரியாமல் அடிப்படுது, ஏதோ ஒரு விஷயம் அன்ஃபேவராக இருக்குது. ஸோ அதை நல்லா சிந்திச்சு பிளான் பண்ணி கொண்டு போங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் வந்து மேஷம் உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஒரு புலம்பிகிட்டே இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படும். அப்புறம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ரொம்ப நாள் இருந்தீங்க, இது கிடைச்சிரும், இந்த ஆதரவு கிடைக்கும், இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும், இந்த விஷயம் நமக்கு ஃபேவராக இருக்கும், இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யாரையோ நம்பி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. கை கொடுப்பாங்க. கை கொடுக்குற அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருக்குது. வெளியாட்கள், வேலை விஷயங்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலம் இதெல்லாம் நல்லா இருக்கும். பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், ஜாப், ஸோ உங்களுக்கு வந்து அவுட் சைட் மெம்பர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபேவராக. வீட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் குழப்பமாக தெரியும். அதனால் இந்த முறை வீட்டாட்கள் சப்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும், வெளியாட்கள் உங்களுக்கு மோர் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ மேஷம் இன்னமும் சொல்கிறேன், நல்லா சிந்திச்சு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவெடுங்க. சனி பகவான் ஒரு பக்கம் உங்களை சோதிச்சு தான் இருக்கார் அப்படிங்கிற உணர்ந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போனால் நல்லாயிருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அப்புறம் நிறைய பேர் வந்து ரெமெடி சொன்னால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் கொடுக்குறீங்க, பட் நோ ரெமெடி. அது வந்து இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்காம சொல்ல முடியாது. பொதுவாக 7 சனி நடக்கும் பொழுது எல்லாருக்கும் சொல்கிற காமனான விஷயம் விழிப்புணர்வாக இருக்கிறது. எல்லார் பேச்சும் தயவு செஞ்சு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளை அண்ட் முடிவு எடுக்கிறது நல்லது. பக்தியோடு இருக்கிறது, பிரார்த்தனை. நம்மளை படைத்த இறைவன் மேலே எப்போவே நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈடுபாடும் ஒரு பிரார்த்தனையும் இருந்தால், அதுக்காக அப்படி பக்தியாக இருக்கிறதுனால பிரச்சனை சால்வ் ஆகிடும் மேட்டர் இல்லை, சால்வ் பண்ணுறதுக்கு வழி கிடைக்கும். அட்லீஸ்ட் அதை தாங்கக்கூடிய மன வலிமை வரும், அதை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அப்படி நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். மேஷம் அக்டோபர் எனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ எல்லோரும் வந்து ஐ திங்க் அக்டோபர் முடிஞ்ச பிறகு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு அந்த கமெண்ட்ஸை கொடுங்க, பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ண ஒரு பொது பலன் தான். நான் எல்லா மாதமும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இதை வந்து பர்சனலாக எல்லாருக்கும் பொருந்தது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. புரியாதவங்களுக்கு நான் வந்து எப்போவுமே சொல்கிறது தான், நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அண்டு மாதம் அந்த டிரான்சிஷனை வந்து கொடுக்குறது முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு பிளானிங். லைஃப்பில் வந்து ஒரு கரியரை பற்றியோ, இல்லை வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, உங்கள் லவ் லைஃப்பை பற்றியோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு சடனாக ஒரு ட்ராவல் வருது, சடனாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. ஸோ இதெல்லாம் எதுவுமே லைஃப்பில் தடுக்க முடியாது. பட் நம்ம இந்த டிரான்சிஷனை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். அதை அப்சர்வ் பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேக்கிள் பண்ணலாம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் சொல்கிறது தான், ராசி என்பது உங்களுடைய மனம். ராசி என்பதுக்கு உங்களுடைய டிரான்சிஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். பட் உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புக்தி அது கரெக்டாக சிங்க் ஆனால் தான்
ரிசல்ட் வந்து ஃபுல் ஃபேவரபுளாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு முறையாக சொல்கிறது தான், உங்கள் பர்த் சார்ட் ஹாரோஸ்கோப்பை, உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாக கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களோட இந்த 12 சக்ராஸ் 12 கட்டம் இருக்கும். அது வந்து 360 டிகிரி ஒரு ஸ்பியர் தான் அப்படி ஸ்கொயராக மாற்றிருக்கு. ஸோ ஈச் 30 டிகிரி. ஸோ அதில் என்ன ராசியை சேர்ந்தவங்க நீங்கன்றது உங்கள் சுபாவத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ டீட்டெயிலாக உங்கள் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலான ஒரு தொகுப்பாக கொடுத்துருங்க. அதுவே உங்களுக்கு நிறைய மேட்ச் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன லக்னம், அந்த லக்னப்படி உங்கள் விதி எப்படி இருக்குது, அதில் ஸ்தான சுத்தம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கண்டுபிடிச்சா உங்கள் 2ஆம் இடம் சொல்லும். உங்களோட குழந்தை பாக்கியத்தை பற்றியும் குழந்தைகளோட வளர்ச்சிகளை பற்றியும் உங்கள் 5ஆம் இடம் சொல்லும். உங்களுக்கு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து நல்லா சேருமா உங்கள் 4, 8, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் அது சொல்லும். ஆயில் சனி 8ஆம் இடம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வளர்ச்சி கரியரில் வந்து க்ரோத் அண்ட் அந்த வளர்ச்சி எப்படி யோக கிரகங்கள் வலுவாக இருக்கா. குறைஞ்சபட்சம் ஒரு ஹாரோஸ்கோப்பில் ஒரு மினிமம்னு எடுத்துப்போமே, ஒரு 4 கிரகமாவது ஃபேவராக இருந்தால் தான் அவங்களுக்கு அடிப்படையான தன்மையில் எங்கேயாவது இடத்துல வளர்ச்சி கொடுக்கும். ஒரு 4 பேராக இருக்கணும். கேந்திரத்துக்கு ஒரு 2 பேர், கோணத்துக்கு ஒரு 2 பேர், அப்படி ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர்னு சொல்கிறோம். 6 பேர் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாதகம். அந்த ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ராவுக்கு இது கெட்டு போகும். பட் அதை பற்றி கவலை இல்லை. அப்புறம் ரெமெடி அப்படிங்கிறது எல்லாரும் கேட்டதுனால நான் சொல்கிறேன். பர்சனலாக ஒரு ஹாரோஸ்கோப்புக்கும் ஒரு டைப் ஆஃப் ரெமெடிஸ்லாம் இருக்குது. ஜென்ரலாக சொல்ல முடியாதனால அது நான் பொதுவாக அந்த ரெமெடியை பற்றி நான் சொல்கிறது இல்லை. பட் எப்போவுமே வந்து ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவை எடுக்கலாம். ஒரு மாதிரி ஒரு சனி பகவானுடைய ஆதிக்கமோ இல்லை ராகுவோடைய தசையோ ஏதோ நடக்குதுன்னு சொன்னோம்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானித்து ஒரு விஷயம் செய்தால் நல்லது. அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த பொது பலனை மாதந்தோறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதம் பார்த்தா கண்டிப்பாக புரியாது. தொடர்ந்து ஒரு 6 மாதம் அப்படியே உங்கள் ராசியை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் லக்னத்தை மைண்டில் வச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மேட்சிங் புரியும். என்ன நடக்குது வாழ்க்கையில், எப்படி முடிவு இருக்குன்றதை நீங்களே கற்றுப்பீங்க. அது பர்த் சார்ட்டையும் பாருங்கள். சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். www.lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணுமா, உலகத்தை எந்த மொழியில் பிறந்தாலும் அதில் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் வேணுமா, அந்த சர்வீஸ் இருக்குது. என் டீமில் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீசஸ், சப்போஸ் ஒரே ஒரு கொஷின் இருக்குது, அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்குலாம் எல்லாரும் வந்து டேட்ஸ் கேட்குறாங்க, அதுக்கும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மேரேஜ் மேட்சிங்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோனை பற்றியும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெளிவாக வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னா பர்சனல் கன்சல்டேஷன் அது நானே கொடுக்குறேன் டேரெக்டாக. என்னை மீட்டும் பண்ண முடியும். ப்ளஸ் ஃபோன்லேயும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமோட தான் அது ஒர்க் பண்ணுறோம். ஸோ சேவையை தொடர்ந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.